சார் என்னுடைய பேர் வந்து சபரீஸ்வரன். நான் வந்து நாமக்கல் மாவட்டம் பக்கத்தில் காளிப்பட்டி அப்படின்ற கிராமத்துலேருந்து வரேன். ஸோ இப்போ நடந்து முடிந்த யூபிஎஸ்சி தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் 700வது ரேங்க் வந்து எடுத்துருக்கேன். அண்ணா நகர் பொறுத்த வரைக்கும் இப்போ டெல்லிக்கு அடுத்து அண்ணா நகர் சொல்லலாமா? டெல்லி தான் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆமாம், நம்ம இங்கே இருந்து ஈவன் நம்ம நான்முதல் வந்து ஸ்கீம் இருக்குல்ல. வணக்கங்க சார். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. நீங்கள் அந்த சாதனையை வந்து செஞ்சுருக்கீங்க. யூபிஎஸ்சி கிளியர் பண்ண உடனே அந்த ரிசல்ட் வந்த உடனே உங்களுடைய ஃபர்ஸ்ட் தாட் எப்படி இருந்தது? ஸோ அந்த ரிசல்ட் வந்து நான் பார்க்கும்போது நம்ம பல தோல்விகளுக்கு பின்னாடி இந்த வந்து ஒரு வெற்றி வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் சந்தோஷத்தை தாண்டி நம்ம எப்பயுமே நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க குழந்தைகளோட வெற்றி வந்துட்டு ரொம்ப பெரும் மகிழ்ச்சி கொடுக்கும். அந்த மாதிரி பசங்களுக்கு வந்துட்டு பெற்றோர் வந்து பெருமைப்படுத்தி பார்க்கறது வந்துட்டு பெரிய மகிழ்வு கொடுக்கும். அப்படின்ற மாதிரி என்னுடைய வெற்றியை தாண்டி எங்கள் அப்பா அம்மா வந்து அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இது. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது வந்து நீங்கள் அது பெருமையாக நினைக்கிறீங்க. அது ரொம்ப நன்றி. வருங்கால இளைஞர்கள் யூபிஎஸ்சி தேர்வு அவங்க தயாராகும் போது உங்களுடைய ஆலோசனைகள்? கண்டிப்பாக சார், இந்த யூபிஎஸ்சி தேர்வுன்னு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு போட்டித் தேர்வுமே அது வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு அளிக்குது. நம்ம கவர்மெண்ட் செக்டருக்குள்ளே போகிறதுக்கும் அதில் வந்து பணி செய்கிறதுக்குமே வந்துட்டு வாய்ப்பு கொடுக்குது. இதுக்கு வந்துட்டு நம்ம எந்த இடத்துல இருந்து தயாராகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சில பேர் ஸ்கூல்லேருந்தே படிப்பாங்க, சில பேர் காலேஜிலேருந்தே படிப்பாங்க, சில பேர் வேலை பார்த்துட்டே கூட படிப்பாங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு அந்த புரிதல் வந்து வரும்போது தெரியும் போது நிறைய அவேர்னஸ் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம், வெற்றி பெற்றவங்களோட இதெல்லாமே பார்க்குறோம். அவங்களுக்கு உள்ளே எப்போ வந்து அந்த அந்த ஆர்வன்றது நம்ம உள்ளே இருந்து தான் வரணும். நம்ம 4 பேர் சொல்லி நம்ம படிக்கிறத விட நமக்குள்ளே இருந்து இந்த கவர்மெண்ட் செக்டருக்குள்ளே போகணும் அப்படின்னு வரும்போது அது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அப்படி யாரோ அவங்களுக்கு வந்து அந்த மாணவர்களுக்கு வந்துட்டு அந்த ஆர்வம் வரும்போது அவங்க முதல்ல விஷயம் வந்துட்டு இருக்கிற என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத முதல்ல போய் பார்க்கணும். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங்கு, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பேஸ்டு எக்ஸாம்ஸு, அந்த மாதிரி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி அவங்க நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உண்மையிலே எங்கே போகணும். ஏன்னா சில பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் பேங்கிங்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரேமன் அப்படின்ட்டு, அவர் ரயில்வேஸில் ப்ரிப்பேர் பண்ணி இப்போ ரயில்வேஸில் ஜாப் வாங்கிட்டார், ஏஎல்பியாக வந்து வாங்கிட்டார். இன்னொரு நண்பர் அமுதன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2 கிளியர் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். இப்போ நான் வந்துட்டு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டு இப்போ இதில் இருக்கேன். ஸோ இப்போ எங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு இதாக இருந்தது என்னென்னா, ஒன்றா தான் படிக்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு எந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம பேசிக் புக்ஸு, அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரு, நிறைய டெஸ்ட் எழுதுறது, அந்த மாதிரி எங்களை நாங்கள் வந்து தயார்படுத்திட்டோம். ஏன்னா புதுசாக உள்ளே வர்றவங்களுக்கு கொஞ்சம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும், எங்கேருந்து வரோம் அப்படின்றது தெரியாது. பட் ஸ்டில் நம்ம யூடியூப் வீடியோஸ் வந்து இருக்குது, ஃப்ரீயாக வந்துட்டு இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்துட்டு இது பண்ணுறாங்க. நம்ம யூடியூப் ப்ளேலிஸ்ட்லாம் இருக்குது, அதில் வந்து படித்து கரெக்டான திட்டமிடல், கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி இது வந்து நம்ம வகுத்துக்கிட்டு டிசிப்ளினாக டைம் மேனேஜ்மெண்ட்டோட நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்துட்டு அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வெற்றி வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்கள் நண்பர்களும் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. ஆக்சுவலாக அவங்க ரயில்வேல சேர்ந்தாங்க. ஆனால் எல்லாத்தோட உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு தான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறது அவங்க பண்ணலை. ஆனால் அவங்கவுங்க ஒரு லைனுக்கு போனாங்க, ரயில்வேக்கு போனாங்க, பேங்கிங்க்கு போனாங்க. பட் எல்லாத்தோட அச்சீவ்மெண்ட் வந்து யூபிஎஸ்சி. நீங்கள் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் வரீங்க. அதுலேயும் நீங்கள் இப்போ வந்து 700 ரேங்க்ல இருக்கிறதுனால மேபி ஐஆர்எஸ் வரதுக்கான வாய்ப்பு. இந்தியன் ரெவன்யூ சர்வீஸில் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் எடுக்கிறீங்களா இல்லை கஸ்டம்ஸ் எடுக்கிறீங்களா? இன்கம் டேக்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, எக்ஸலண்ட்டு, ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் வந்து இப்போ தமிழகத்தில் வந்து இப்போ மாணவர்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு நான் முதல்வன்ற ஸ்கீமில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆமாம். அதனால் வந்து நம்ம வந்து 56 நம்பர்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய சாதனை. அது விஷயமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? உண்மையிலேயுமே 2023ஆம் ஆண்டு வந்து அந்த நான் முதல்வர் திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. நான் அந்த பயனாளியாக இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்பவும் மகிழ்ச்சி படுறேன். இந்த இடத்துல வந்து நன்றி சொல்லவும் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த என்னுடைய முயற்சியில் வந்துட்டு ஒரு சில பலதரப்பட்ட இதிலிருந்து வருவாங்க மக்கள், மிடில் கிளாஸாக இருக்கலாம், லோயர் மிடில் கிளாஸ் இருக்கலாம். அப்படின்றப்போ ஒரு பொருளாதார வந்துட்டு சப்போர்ட் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அப்படின்றப்ப இந்த நான் முதல்வன் திட்டம் வந்து அப்போ மாதம் 7500 வந்து கொடுத்தாங்க. இந்த குடிமைப் பணிக்கு தேர்வாகிற எல்லாருக்குமே
அந்த யாருக்கெல்லாம் வந்து அந்த உழைப்பு போட்டு நல்லா படிக்கிற மாணவர்களோட கனவு வந்துட்டு வீணாயிடக்கூடாது அப்படின்றத கருத்தில் கொண்டு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது முதல்ல. அதனால அந்த இது கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்துட்டு உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது போக மெயின்ஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 25,000. எக்ஸலண்ட். ஆமாம், அது வந்து கொடுத்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து கிளியர் பண்ண அனைத்து மாணவர்களுக்குமே அப்போ வந்து அது கொடுக்கும்போது டெஸ்ட் சீரீஸ் போடுறதுக்காகட்டும், இல்லை நம்ம ஸ்டே பண்ணி படிக்கிறோம் அதுக்காகட்டும், அந்த பொருளாதாரத்துக்கு அது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. டெஸ்ட் சீரீஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் போன வருடம் யாரெல்லாம் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணது என்னன்னா, மெயின்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணி டெல்லிக்கு இன்ட்ரி போகிறீங்க அப்படின்னா 50,000 ரூபா ஃப்ளைட் டிக்கெட் ஆகட்டும், அந்த செலவுலேருந்து பார்த்துக்கலாம்ல. ஃப்ளைட் டிக்கெட்டு, சூட்ஸ் எடுக்கிறது, வேறு ஏதாவது இப்போ நமக்கு மற்ற செலவுகள்லாம் இருக்கும், நிறைய கொஞ்சம் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கும் இதாக இருந்தது. அப்படின்றதுனால இந்த இது வந்து பொருளாதார சார்ந்து வருது. மற்றபடி நம்ம மென்டர் தேவைப்படுவாங்க. அங்கேயே வந்துட்டு அந்த நான் டீமில் நம்ம அடையாரில் வந்துட்டு ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க, ஆல்ரெடி அட்டம்ப்ட்ஸ் கொடுத்தவங்க. அங்கே இருக்கிற நம்ம சுதாகரன் ஐஆர்பிஎஸ்ன்னு அவர் தான் வந்து அந்த ப்ரோக்ராமோட ஹெட்டு. அவருக்கு கீழே வந்து பல பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஐஏஎஸ்ங்களா? அவர் வந்து ஐஆர்பிஎஸ், இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸில் இருந்து டெபுடேஷன்ஸில் இங்கே ஒர்க் பண்ணிட்டார். ஆமாம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார் ஸ்டூடெண்ட்ஸை, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். அந்த அவங்க கீழே இருக்கிற அந்த டீம் அது ரொம்ப ஒரு அந்த அசட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டீமுக்கு அவங்க இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் தான் ரொம்ப அசட்டுன்ற மாதிரி அவங்க பயங்கரமாக அவங்களோட ஹார்ட் ஒர்க்ஸ் ஆகட்டும், அவங்க இத்தனை வருஷமாக கற்றுக்கிட்டதை அவங்க அடுத்து படிக்கிறவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுலாம் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹேண்ட் ஹோல்டிங் அப்ரோச், என்ன எக்ஸாமுக்கு எப்படி பண்ணணும், மெயின்ஸ் வந்து எப்படி எழுதணும், ஒவ்வொரு பேப்பருக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறதாகட்டும், அதெல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ பொருளாதாரத்திலே உங்களுக்கு உதவி பண்ணிடுறாங்க. உள்ளே இருக்கிற டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதுவும் பண்ணிடுறாங்க. இன்டர்வியூ அப்பவும் அவங்க வந்து மார்க் இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து. ஸோ ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லா ஸ்டேஜஸ்லேயுமே அவங்க ஹெல்ப் பண்ணி இந்த ஒரு டீம் ஒர்க் சார். அந்த மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆமாம், தொடர்ந்து பண்ணாங்க. தொடர்ந்து அந்த தமிழ்நாட்டிலேருந்து கிளியர் பண்ண மொத்தம் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 150 பேர், 150 பேர் இன்டர்வியூ செலக்ட் ஆகியிருந்தாங்க. அந்த 150 பேருமே வந்து ஒரு 6 பேனல் இருந்தது. 6 பேனல் 2 நாள் நடத்தினாங்க டிசம்பர் மந்த். அடையார்லேயே? ஆமாம், அடையார்லேயே. அதெல்லாம் பயங்கரமாக நல்லா அரேஞ்ச் பண்ணி தங்குறதுக்கு ஒரு 20 நாள், அது இந்த வருஷம் தான் புதுசாக அனௌன்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த இன்டர்வியூ போகிறவங்கலாம் ஒன்றா தங்கி இருந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு நெட்வொர்க் கிடைக்கும், அவங்களுக்குள்ள ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக அவர் சுதாகரன் சார் வந்து அந்த ஐடியாவை கொடுத்து அங்கே எங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி எல்லாமே ஒரு 20 days பண்ணாங்க. ரொம்பவுமே நல்லா பண்ணாங்க. இந்த 150 பேரில் 56 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. ஆமாம் சார், ஆமாம். அதோட இது வந்துட்டு 56 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்லா வந்து ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ணா நகர் பொறுத்த வரைக்கும் இப்போ டெல்லிக்கு அடுத்து அண்ணா நகர் சொல்லலாமா? கண்டிப்பாக சார். ஏன்னா நம்ம இப்போ ஒரு கடந்த 10 வருடங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வந்தப்போ யூஸ்வலாக பீப்புள் வில் மூவ் டு டெல்லி, எங்கள் ப்ரிப்பரேஷன் அங்கே தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த 2020 அதுக்கப்புறம் ஆச்சுன்னா பீப்புள் ஆர் கம்மிங் ஃப்ரம் டெல்லி. டெல்லியிலேருந்தே வந்துட்டு இங்கே வந்து பண்ணாங்க. ஆமாம், இங்கே வந்து நல்லா ஆமாம், அதர் ஸ்டேட்ஸு நான் லைக் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்டு, அவங்க நினச்சா மேலே போயிருக்கலாம். பட் அப்படியே கீழே தான் வந்தாங்க. இங்கே இருந்து நம்ம கர்நாடகா மற்ற ஸ்டேட்ஸில் இருந்தோம், நம்ம நெய்பரிங் ஸ்டேட்ஸில் இருந்து. ஆமாம், இங்கே வந்து ஸ்டே பண்ணி படித்து இங்கே என்னென்னா நமக்கு வந்துட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் ஆகட்டும் அஃபோர்டபுளாக இருக்கும், மற்றபடி மெட்டீரியல் அவைலபிலிட்டி ஆகட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும், கைடன்ஸும் வந்து கிடைக்குது. அப்படின்றதுனால நீங்கள் டெல்லி தான் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆமாம், நம்ம இங்கே இருந்து ஈவன் நம்ம நான் ஸ்கீம் இருக்குல்ல, ஓப்பன் டெஸ்ட்டே வைக்கிறாங்க. அவங்க வைக்கிற அந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் அங்கே பார்ட் ஆகணும்னு அவசியமே இல்லை. நம்ம அந்த அண்ணா நகர் இருக்குல்ல, அந்த ரவுண்டானா அந்த ரோட்டில் தான் வந்து ஸ்டடி ஹால் இருக்குது. அங்கே வந்து வேணுங்கிறவங்க போய் என்ரோல் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதிட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த அளவுக்கு வந்து பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்குதா அந்த எக்ஸாமு? நான் முதல்வனில் என்ட்ரி, அதாவது உள்ளே போகிறதுக்கு வந்து வருடம் வந்து பார்ட்டிசிபேஷன் நிறையா அவேர்னஸ் நிறையா பெருகிறதுனால, அதை தெரிஞ்சுக்கிறதுனால மக்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அதனால காம்படிஷன் வந்து அதிகமாகுது. அந்த உள்ளே போகிறதுக்குமே இதாகுது. அதுபோக நான் சொன்னது இந்த டெஸ்ட் சீரீஸ்லாம் இங்கே கொடுக்குறாங்கல்ல, அதை நம்ம பணம் கட்டி வாங்கணுன்ற இது இல்லை. அவங்க இங்கேயும் வந்து டெஸ்ட் எழுதுறாங்க, நல்லாவும் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.